கசக்கி poured by Vatika hair oil. நேரா கிளம்பாம இப்படி பக்கத்துலயே வந்து நிக்கிறாங்களே, என்ன பண்றது? பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம். இந்த ஃபேமிலி மேரேஜ் எதுவுமே வேண்டாம். இந்தா இதுல 5 லட்சம் இருக்கு, வேலையை முடிச்சுட்டு மீதியை வாங்கிக்க. இந்தா நீ திரும்ப வரும்போது அவன் செத்துட்டாங்கிற நியூஸோட வரணும், புரியுதா? மௌனங்களில் கலைந்து போகவும் சப்தங்களில் உடைந்து போகவும் காதல் ஒன்றும் சொப்பனம் இல்லை. வாவ், ஏய் இது செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. யோ என்னது? தண்டவாளத்தில் தலை சாய்த்து பூத்திருக்கும் ஒற்றை ரோஜா என் காதல். நீ நடந்து வருகிறாயா, ரயிலில் வருகிறாயா? இது நாம எல்லாரும் கோவாவுக்கு கேம்ப் போனபோது எடுத்தது இல்ல? எப்படி போஸ் கொடுத்திருக்கேன் பாரு. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். எப்படி இருக்கு? இது வைரமுத்து கவிதை இல்ல? இதுல இருக்கிற எல்லாமே அவரோட வார்த்தைகள் தான். ஆனா என்னோட ரசனைகளும் கலந்திருக்குல்ல, அதானே முக்கியம். அன்பு, நீ ஏன் என் லைஃப்ல வந்த? புரியல அபி. உன்னை பார்த்த நாள்ல இருந்தே என்னை முழுசா ஆக்கிரமிச்சிட்ட. ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்புதான். ஏதோ பித்து பிடிச்சாப்ல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல அன்பு. இதுக்கு பேரு தான் லவ்வா? அபி நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். ஐ லவ் யூ அபி. 4 வருஷம் லவ் பண்ணி சலிக்க சலிக்க காதலிச்சாச்சு. இனிமே தாங்காது. மேரேஜ் பண்ணிட்டு லவ் கண்டினியூ பண்ணலாம். எப்ப தாலி கட்ட போற? கொஞ்சம் வெயிட் பண்ண அபி. ஏய் என்ன விளையாடுற? அதெல்லாம் முடியாது. வீட்ல பேசணும் அபி. அதுக்கு அவசியமே இல்ல. எங்க அக்கா உங்க அக்கா மாமா கிட்ட தெளிவா பேசியாச்சு. உங்க அக்கா அன்பு அபிக்குதான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? சரி, அப்ப உங்க அக்காவையே டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாம். தேங்க் யூடா ரவுடி பையா. ரவுடியா? நானா? ஆமா, ஒருத்தன் கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனோம் தானே நீ. அவ்வளவு தெரியும் வந்து சொல்லுங்க. நீதான் ரவுடி. நீதான் ரவுடி. நீதான் ரவுடி. நீதான் ரவுடி. நான் ரவுடி இல்ல, நீதான் ரவுடி. ஏய் லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? பெட் மேல ஏறி இப்படி நின்னு வெள்ளாடிக்கிட்டு இருக்க? அக்கா 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 அக்கா, இது என்னோட பர்சனல். விடு அக்கா குடுடி. குடுங்கறல்ல. அக்கா குடுக்கா, ப்ளீஸ்க்கா. விடு விடுன்னு சொல்றேன்ல. அக்கா அது என்னோட பர்சனல், பார்க்க கூடாது. ஏய் அபி, அன்பு உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப என்ன பார்க்க விடு. ஏய் அடி பாவி, பாரிஸ் தாஜ்மஹால் எப்படி இங்கெல்லாம் போனீங்க? எங்க போறது? நல்லா பாரு, எல்லாம் வெட்டி ஒட்டி போட்டோஷாப் பண்ணது. ஏய் பேக்ட்ராப் போட்டோஷாப்பா இருந்தாலும் அன்பு நீயும் கை கோத்தெல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்க. அது காலேஜ் டேஸ்ல எடுத்ததுக்கா. ஏண்டி லூசு, 4 வருஷமா உன் காதல மனசுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கியே, என்கிட்ட கூட சொல்லிருக்க கூடாதா? எப்படிக்கா சொல்றது? அன்புதான் என் கான்டாக்ட்லயே இல்லையே. அப்போ நாம ஆடிட்டரை பார்க்க போலனா நீ அன்பை மீட் பண்ணிருக்கவே முடியாதுல்ல? ஆமாங்கா, நான் எதிர்பாராம அன்பை மீட் பண்ணிட்டேன். அதான் விதி. அன்பு எனக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அப்படி பார்க்க சந்தர்ப்பமே கிடைக்கலனா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? என் செல்ல அக்காவுடைய லைஃப ஓட்டிருப்பேன். ஹேய் லூசு, இப்படி அநியாயத்துக்கு லவ் பண்றியேடி.
நிஜமா சொல்றேன், அந்த அன்பு கொடுத்து வச்சவன். எப்படிக்கா? பின்ன இப்படி மனசு நிறைய காதலிக்கிற பொண்ணு யாருக்கு கிடைப்பாங்க? என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு அன்போட அக்கா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதே ப்ராமிஸ நான் உனக்கு பண்றேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நானும் உங்க மாமாவும் கேரண்டி. தேங்க்யூ, லவ் யூ. அது மட்டும் இல்ல, இந்த ஆல்பத்துல எந்தெந்த லொகேஷன் இருக்கும் அந்த இடத்துக்கு நீயும் அன்பும் உண்மையாவே ஹனிமூனுக்கு போறீங்க. என்னம்மா, ஹனிமூன் ட்ரிப் ஓகேவா? அக்கா தேங்க்யூக்கா. ஏய், நான் அன்பு இல்ல, பரமு. போக்கா. ஏய், ஹனிமூன் சொன்னதை என்னடி இப்படி வெக்கப்படுற? கடவுளே, என் வாழ்க்கையை மீட்டு தரணும் தான் திவ்யா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அதுக்கு திவ்யா சம்மதிக்கணும். நீதான் எனக்கு துணையா இருந்து அதை நல்லபடியா நடத்தி வைக்கணும். பார்வதிமா, பார்வதிமா. சொல்லுங்கம்மா. சத்யா இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல தான் சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா. நாங்க மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்க. வா சத்யா. வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நீ? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன வர சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஜோடியா எங்க கிளம்பிட்டீங்க? இங்க பக்கத்துல தாம்மா. நீ அம்மாவோட பேசிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறோம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. பாய் அங்கிள். வரோம்மா. வரோம். எப்படி இருக்கீங்கம்மா? நீ வா, வந்து உட்காரு. வா. சொல்லுங்கம்மா. ஏம்மா, சுப்பு வீட்ல ஏதோ கேமராலாம் வைக்கணும்னு சொன்னியே. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. அவ வீடு முழுக்க இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவ லேசா தும்முனா கூட எனக்கு இப்ப தெரிஞ்சிரும். என்னமோமா, எனக்கு இதெல்லாம் சரியாவே படல. நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறியோன்னு எனக்கு பயமா இருக்குமா. என் பேய் வேஷத்தை பார்த்து அந்த கும்மல் தான் பயந்து நடுங்கிட்டு இருக்கு. அதை வச்சு அவங்க எல்லாரையும் எப்படி சிக்க வைக்கிறேன்னு நீங்க பாருங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? சத்யா, அமெரிக்கா பொண்ணு, பேய் பிடிச்சவன்னு எத்தனை வேஷம் போட வேண்டியிருக்குல்ல. உங்களை அப்பாவோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தாம்மா. எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. உன் வாழ்க்கைய பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்கம்மா? எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு நாம ஒன்னா சேர்ந்திருந்தாலும், அதாவது தமயந்தி அம்மா சதீஷையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு வச்சுக்கோ. ஆனா அது மட்டும் நடந்துட்டா போதுமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? அத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லம்மா. நான் யோசிக்கணுமா? என் பொண்ணு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கட்டும்னு என்னால நினைக்க முடியாதுமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. அந்த பிரபு மனுஷனா மாறி வந்தா நீ அவனை ஏத்துப்பியா? ஏம்மா திடீர்னு அவனை பத்தி கேக்குறீங்க? காரணமாதான் சொல்லு. என்னம்மா அழற? பிரபு மாதிரி அயோக்கியெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டாமா. என் கூட வாழறத சாவுக்கு சமம்னு சொல்லுவாமா அவன். என்னோட இருக்குது செப்டிக் டேங்க்ல விழுந்த மாதிரி அவ்வளவு அருவருப்பா இருக்குன்னு. அவனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. அந்த ஒருத்தலோட எப்படிமா நான் அவனோட. சரிம்மா, பிரபு வேணான்னா நீ வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம்ல. அம்மா நான் எப்படி இரு, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். சத்யாவும் அன்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருந்தது உனக்கே நல்லா தெரியும். அன்புக்கு ஏதாவது விபரீதம் நடந்து சத்யா உயிரோட இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அவளை நான் அப்படியே விட்டுருப்பனா?
அவளோட எதிர்காலத்துக்காக நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பேன்ல. அன்பு விஷயத்திலையும் நான் அதைத்தாம்மா செய்யணும். சத்யா மேல அவர் வச்சிருந்த பிரியத்தெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாதுமா. பாவம், அவ போனதுக்கு அப்புறம் கூட அவளையே நினைச்சு தவிச்சிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய வேணாமா? சத்யாவை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க அன்பால முடியாது. அவர் மனசை மாத்தி வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குமா. உன் விஷயத்துலயும் அப்படிதான். பிரபுவோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை. இப்ப நீ அவனுக்கு எதிராவே போராடிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வேண்டாமா? நான் தத்தெடுத்த பொண்ணு, பெத்த பொண்ணு எல்லாமே நீதானம்மா. கடைசி வரைக்கும் என் பொண்ணு தனியாவே இருக்கட்டும்னு என்னால எப்படி விட முடியும்? என் ஆசை என்ன தெரியுமா? நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுமா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் பதறாதம்மா. நான் நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உங்க 2 பேருக்குமே இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? திடீர்னு நீங்க இப்படி கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் என்னம்மா, சரின்னு சொல்லுமா. சாரிம்மா, இத பத்தி யோசிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. முதல்ல எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறமா என்னன்னு பேசிக்கலாம். சரி, இப்பவே பதில் சொல்லுன்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. அது நியாயமும் இல்ல. நீ பொறுமையா யோசிச்சு முடிவிடு. ஆனா அது நல்ல முடிவா இருக்கணுமா. நீ உட்காரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படி அம்மாவை சமாதானப்படுத்த போறேன்? மந்திரவாதி டயர்டா இருக்குன்னு பாட்டு பாடுறதுனா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏய் வாமூருக்கு நான் பாட முடியாது, போப்பா அந்த பக்கம். சரி பாடி தொலை. நீ வாய மாட்டையா, நான் என்ன தொட்டையா, நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. பல பல தூக்க வரல, பல பல அமே ஏய் எங்கடா போறீங்க? சார் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார், சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். மூட்டை தூக்குறத தவிர மாட்டுக்கு இவ்வளோ வேலை இருக்குடா. பத்தி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறை தனியாக என்ன? ஏய் ஆட்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் கூட 1000 ரூபா ஆட்சி குறைக்குது, கட்டி பத்திர போல இருக்கேன். தள்ளியா என்ன மறைக்குது? ஏய், யாரை உதைக்கிற? ராஸ்கல். ஏய், என்னடா கத்தியால குத்திட்டேன்டா. ஏய் சார் இப்படி பாத்து ஐயோ, சார் என்ன சார்? ஜெயிலர் வாடான், ஜெயிலர் யாராவது வாங்க சார். கழுங்க யாரு பாருங்க. என்னையா என்னையா இங்க பிரச்சனை? சார் இவர உடனே ஜிஹெச் கூட்டி போங்க சார். இவர் யாரோ குத்திட்டாங்க யோ, சார். விஷயம் தெரியாம பேசாதீயா. ஜிஹெச்சுக்கு போனா விஷயம் வெளியே லீக் ஆகி மீடியாக்காரங்க கிளிகளின் கிளிப்பாங்க.
டிபார்ட்மெண்ட்ல என்கொயரின்னு கூப்பிட்டு சாவடிப்பாங்க. என் வேலைக்கே சிக்கலாயிரும். அதுக்காக இவர் செத்தாலும் பரவாயில்லையா? நிலைமை தெரியாம பேசாதியா சார், நீங்க தான் சார் சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, நீங்க என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? முதல்ல இவரை கூட்டு போங்க சார், உங்களுக்கு வேலை தான் முக்கியமா போச்சா? இத பாரு, இது எங்க டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம். இத நாங்க டீல் பண்ணிக்கிறோம். நீ இதுல தலையிடாம போயிடு. சார் முடியாது சார், என்ன காப்பாத்த போய் தான் இவருக்கு இப்படி ஆச்சு. இவரை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு சார். இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஆளுக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அதெல்லாம் முடியாது சார். இப்போ நீங்க இவரை கூட்டு போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து இதே இடத்துல போராடுவோம் சார். ஆமா சார். ஜிஹெச்க்கு முதல்ல கூட்டு போங்க. யோ, என்னையா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? தூக்குங்கயா ஜிஹெச்க்கு. சீக்கிரம் தூக்குங்க. தூக்குங்க. பார்த்து தூக்குங்க. யோ, என்னையா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். இந்த மேட்டரை ராஜரத்னத்தோட செகண்ட் ஒய்ஃபுக்கு போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? ஐயோ இல்லை சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். யோ, என்கிட்டயே நடிக்காத. இந்த பாரு, எல்லா விஷயமும் உன் மூலமா தான் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல உன் விசுவாசத்தை காட்டணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன். சரிங்க சார். போயா. இந்நேரம் அந்த பரதேசியோட கதையை முடிச்சிருப்பீங்க நினைச்சேனடா. இப்படி சொதப்பிட்டீங்களடா. சாரிண்ணே, அவனை டார்கெட் பண்ணி தான் குத்திருக்காங்க. இடையில ஒரு பெருசு வந்துருச்சு. எவன் வந்தானடா? அவனை எப்படி போட்டு தள்ள வேண்டியதானடா அப்படியே? அதுக்குள்ள ஆளுங்க வந்து டேய், திரும்ப திரும்ப காரணம் சொன்ன சாவடிச்சிரும் உன்னை. சொல்லுங்கப்பா. ஏய், அப்பான்னு என்ன கூப்பிடாதடா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பத்ததுக்கு ஒரு பாறாங்கல்ல பத்திருக்கலாம். என்னாச்சுப்பா இப்போ? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? நீ பண்ண காரியம் அப்படிடா. உன்னை சென்னைக்கு அனுப்புறேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஜெயில வச்சு அன்பை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்? இப்ப அதுவாட முக்கியம்? அன்பு மேட்டர்ல பொறுமையாருன்னு சொன்னல, ஏன்டா இப்படி ஏடா உடம்ப பண்ணி ஏன் உயிரை வாங்குற? அவன் என் கையை வெட்டி இருக்கான்ப்பா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன வாழ்க்கை முழுக்க அழுகிற மாதிரி பண்ணியிருக்கான். அதெல்லாம் உங்க யாருக்கும் தெரியாதுப்பா. என்னதாண்டா உன் பிரச்சனை? என்கிட்ட சொன்னாதானே தெரியும். ஒரு ஆம்பளையால வெளியே சொல்ல முடியாத வெக்கக்கேடுப்பா. அதெல்லாம் விடுதலுங்க. அவனை போட்டு தள்ளாம என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. எனக்கு அந்த கோபம் இருக்குடா. பொறுமையா நிதானமா திட்டம் போட்டு தாண்டா அதை செய்யணும். நீ அவசரப்பட்டதுனால எல்லாமே தப்பா போச்சுடா. டேய், நீ அனுப்புற தடியனுங்க தெளிவா உன் பேரை போலீஸ்ல போட்டு கொடுத்துறானுங்க. அவனுங்க தேடிட்டு இருக்காங்களா? அவனுங்க கையில மாட்டின உன்னை கண்டம் பண்ணிடுவானுங்க. பயப்படாதீங்கப்பா. அவங்க கண்ணில் மாட்டாம நான் சேஃபா இருந்துக்கிறேன். டேய், உனக்கு சேஃபான இடம் நம்ம ஊர் தான்டா. நீ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. உடனே கிளம்பி ஊருக்கு வா. அப்போ நான் வந்த வேலை இன்னும் முடியல. டேய், நீ அங்க இருந்தா ஒன்ன முடிச்சிடுவானுடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இப்பவே கிளம்பி வந்துரு. அப்பா, நீ எதுவும் பேசாத. உடனே கிளம்பி வா. அவ்வளவுதான். அப்பா, நான் சொல்றேன். அண்ணே, ஐயா என்னென்ன சொல்றாரு? இப்பவே ஊருக்கு கிளம்பிவான்னு சொல்றாரு. போயிடல அண்ணே. அவனை கொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. நாளைக்கு தானே ஜெயில இருந்து அவன் ரிலீஸ் ஆகி வரான். அவனை மொத்தமா ரிலீஸ் பண்ணி மேல அனுப்புறான்டா. அண்ணா, வெளியில அவனை தட்டுறது ஈஸிண்ணே. எங்க கிட்ட விடுங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். கிழிச்ச நீங்க பார்த்து கிழிச்சதெல்லாம் போதுண்டா. இனி யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. நானே களத்துல இறங்கி நேரடி அவன் அடிக்கிறேன். அண்ணே வேணாண்ணே, ரிஸ்க்குண்ணே. டேய், ரிஸ்க் இல்லாம நான் முடிச்சு காட்டுறேன்டா. அன்போட அக்கா மாமா இங்க சென்னையில தானே இருக்காங்க? ஆமாண்ணே, ஆனா உங்க அட்ரஸ் தெரியாதுண்ணே. அது பிரச்சனை இல்லடா. ஆரையா சார்ஜ் எடுத்தப்ப அன்பு சென்னை அட்ரஸ் தானே கொடுத்துருப்பான். உடனே நம்ம ஊர் தாலுகா ஆஃபீஸ்க்கு ஃபோனை போட்டு சின்ன கிட்ட பேசி அன்போட அட்ரஸை உடனே அனுப்பி வைக்க சொல்லு. டேய், அட்ரஸ் கிடைச்சதும் அவன் அக்கா மாமா தூக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அன்பை வரவழைக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. அவனால நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்டா. என் வாழ்க்கையை இழந்திருக்கேன். அவனை சித்திரவதை பண்ணி கொண்டாதாண்டா என் மனசு ஆறும். டேய் முட்டாள், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போன் போட்டு பேசுறான்.
வர்றேன்டா. கூட்டிய சீக்கிரம் வந்து உன் கதையை முடிக்கிறேன். சத்யாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மளோட யோசனைகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா?